2 தேர்தல்களில் அதிமுக தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டு வர வால்பாறை தொகுதியோட நிலவரம் என்ன, அங்க இருக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. வால்பாறை சட்டப்பேரவை தொகுதி கோவை மாவட்டத்தில் வால்பாறை, சேத்துமடை, வேட்டைக்காரன்புதூர், ஆனைமலை பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. கேரள மாநிலத்தை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலை தொகுதி சமவெளி பகுதிகளையும் மலைப்பகுதிகளையும் கொண்டது. மலைப்பகுதிகளில் டீ எஸ்டேட்டுகள் இயங்க, சமவெளி பகுதிகளில் விவசாயம் பிரதான தொழிலா இருக்கு. அதிகமா தோட்ட தொழிலாளர்கள் இருக்கிற தொகுதி. தொகுதியில தென்னை நார் தொழிற்சாலை வேலை வாய்ப்பும் முக்கியமா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல்ல 81,504 ஆண் வாக்காளர்கள், 90,759 பெண் வாக்காளர்கள், 21 மூன்றாம் பாலின வாக்காளர்கள், இப்படி மொத்தமா 1,72,284 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்தது. 1967 இருந்து தேர்தலை சந்திச்சுட்டு வர்ற வால்பாறை தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல அதிகபட்சமா அதிமுக 5 முறை ஜெயிச்சிருக்கு. திமுக 3 முறையும், காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் தலா 2 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 1 முறையும் ஜெயிச்சிருக்கு. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வேட்பாளர் அமுல் கந்தசாமி 71,672 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு எதிராக திமுக கூட்டணியில போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஆறுமுகம் 59,449 வாக்குகளை பெற்று தோற்றாரு. 12,223 வாக்குகள் வித்தியாசத்துல அமுல் கந்தசாமி வெற்றியை வசமாக்க அதிமுக தொகுதியை தக்க வச்சுக்கிட்டது. தொகுதி எம்எல்ஏவா இருந்த அமுல் கந்தசாமி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் உடல்நலக் குறைவால உயிரிழந்தார். காலியா இருந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்கல. இப்போ தேர்தல் நெருங்க தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்போம். இங்க யானை, கரடி, சிறுத்தை தொல்லை அதிகமா இருக்கு. நாங்க ஒரு 500 குடும்பத்தை இங்க இருக்கிறோங்க. எங்களுக்கு விண்வெளி அமைச்சு கொடுக்க சொல்லி நீங்க கோரிக்கை வைக்கிறாங்க. மேல் பகுதியிலிருந்து தான் மழை நீர் எல்லாமே வருது. அது ஒரு டிச்சு. அந்த டிச்சில் இருந்து எங்களுக்கு சரியானபடி கெட்டி கொடுக்கல நகராட்சியில. அப்போ அதை கெட்டி கொடுக்கும் மாதிரி நாங்கள் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறோம். இதனால எங்களுக்கு நோய் நொடியெல்லாம் பரவுது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்க்க பெரிய ஹாஸ்பிட்டல் தாங்க, ஆனால் அதுக்குள்ளே போனால் எந்த ஒரு சின்ன ஃபெசிலிட்டிஸுமே இல்லை. எங்களுக்கு ஃபீவரை தாண்டி வேறு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் நாங்கள் போனோம் அப்படின்னா கோயம்புத்தூருக்கு இல்லாட்டி பொள்ளாச்சிக்கு ரெஃபர் பண்ணிடுவாங்க. மெயினாக கர்ப்பிணி பெண்கள் அவ்வளோ அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. போகிற வழியிலேயே பிரசவம்லாம் நடந்து நிறைய உயிரிழப்பு கூட ஆரம்பிச்சிருக்கு. எங்களுக்கு நடப்பாதை வேணும்னு நாங்கள் எவ்வளவோ கோரிக்கை கொடுத்துருக்கோம். 1-2 நிறைய போயிருக்குது. முந்தின மாதம் கூட ஒருத்தர் விழுந்து இதில் இருக்கேன். நாங்கள் அதுக்கும் அப்பவும் சொன்னாங்க. சொல்லும்போது அவன் பார்த்துக்கலாம், நீங்கள் ஆத்தோரம் வீடு கட்டியிருக்கீங்க, புறம்போக்கில் கட்டியிருக்கீங்க, காலி பண்ணால் சரியாகும் அப்படின்றாங்க. காலி பண்ணிட்டு எங்கே போகிறதுங்க? நாங்கள் அது எங்கே போகிறது நீங்களே சொல்லுங்கள். இந்த கால்பந்து இங்கேருந்து ஆடி எத்தனையோ பிளேயர்ஸ் மாநில அளவிலும் இந்திய அளவிலும் போய் விளையாடுறாங்க. இப்போ சமீபமாக இங்கேருந்து ஒரு அகிலேஷுங்கிற ஒரு பையன் கூடி ஒரு இந்திய அளவில் போய் சிறுவர் இதில் விளையாண்டுருக்கான். ஆனால் கடந்த ஒரு 5 வருஷமாகவே இந்த கால்பந்து மையம் ஒரு சீரமைக்காமல் இருக்குது. இதுக்காக போராடி நாங்கள் பல மனுக்களை இங்கே நகராட்சியிலேருந்து கோவை மாவட்ட கலெக்டர் வரைக்கும் மேலே எம்பி வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டோம். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலை. $2.8 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.27 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 27 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883878. இமெயில் advt@dttv.in.